தேவன் நம்மோடு பேசுவாரா? எஸ், கட்டாயமா அவர் பேசுவார். எப்படி பேசுவார்? வார்த்தையின் அடிப்படையில் பேசுவார். எப்படி அவர் பேசுவார்? தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். எப்படிங்க பேசுவார்? சூழ்நிலைகளின் அடிப்படையில் பேசுவார். எப்படி அவர் பேசுவார்? உன் இருதயத்துக்குள்ளாக இருக்கின்ற ஆவியானவர் மூலமாக தேவன் உன்னோடு அவர் பேசுவார். எப்போ அவர் பேசுவார்? எல்லாமே அமைதியா இருக்கும்போது பேசுவார். இரண்டாவது, எதற்கு படுக்கும் போதே அவர் பேசுகின்றார்? கவனிங்க. தேவன் ஒரு நபரோடு அவர் பேசுவார் என்றால், அந்த நபர் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அவன் சிலவற்றை விட்டு விலக வேண்டும். எதை விட்டு விலக வேண்டும்? சுகத்தை விட்டு விலக வேண்டும். சௌக்கியங்களை விட்டு விலக வேண்டும். சில வேளைகளிலே இந்த உலகத்தின் அடிப்படையிலான சந்தோஷங்களை விட்டு விலக வேண்டும். சுக போகங்களை விட்டு விலக வேண்டும். தேவனுடைய சத்தத்தை, குரலை கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு இருக்கின்ற அந்த தூக்கத்தினால் வரும் சுகத்தை விட்டு விலக வேண்டும். தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் தேவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவார். உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய சௌக்கியத்தை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய போகத்தை நீ விட்டு விலகினாலே தவிர தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். நிம்மதியா சாமுவேல் படுத்து உறங்கினான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அவன் தான் படுத்திருக்கிற படுக்கையை விட்டு அவன் எழும்ப வேண்டும். தேவன் சாமுவேலோடு பேசினார். எப்பங்க அவர் பேசினார்? அவன் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் பேசினார். அப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போது பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. முன்னாடியே சொன்னேன் அல்லவா? அமைதி தேவை. தேவனோடு பேச வேண்டும் என்றால், அதே போல் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் தேவனுக்கு நீ தனிமையில தான் காணப்பட வேண்டும். மோசே தனிமையாக இருக்கும் போதுதான் தேவன் மோசே மோசே என்று அழைத்தார். கிதியோன் தனிமையில இருக்கும் போதுதான் கிதியோனே கிதியோனே என்று அழைத்தார். தாவீது தனிமையிலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தேவன் தாவீதை அழைத்தார். சாமுவேல் தனிமையிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் சாமுவேலை அழைத்தார். இன்று நம்மில் அநேகம் பேர் எப்ப பார்த்தாலும் 4 பேர் கூட ஊர் சுத்துறதை தான் பார்க்க முடியும். இந்த உலகத்தோடு கலந்திருக்கிறவர்களாக தான் பார்க்க முடியும். குடும்ப உறவுகளோடு, உறவினர்களோடு கலந்துதான் இருக்கிறீங்க, தவறில்லை. ஆனால் நீ தனிமையிலே தேவனோட நேரத்தை செலவிடுகின்ற ஒரு நபராக நீ இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் உன்னோடு பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். தன்னுடைய சித்தம் என்னவோ, அவருடைய நோக்கம் என்னவோ அதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் என்ன, வரப்போகும் சத்துருவனுடைய திட்டங்கள் என்னவோ உனக்கு சொல்ல வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகின்றார். அப்படி தேவன் உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ தனியாக தான் இருக்க வேண்டும். அவன் படுத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் பேசினார். அப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அவனோடு பேசும்போது சாமுவேல் தன்னுடைய தூக்கத்தை அவன் ஜெயித்தான். தன்னுடைய சுகத்தை விட்டு விலகினான். எஸ், தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை நீ விட்டு விலக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கிற சில நட்புகளை நீ விட்டு விலக வேண்டும். தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற சில உலகத்தை சார்ந்த சில அல்லது எல்லாவற்றையும் நீ விட்டு விலக வேண்டும். உன்னுடைய சுகத்தை, சௌக்கியத்தை, சந்தோஷத்தை நீ விட்டு விலகாவிட்டால் தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்பது சாத்தியமில்லை. தேவனுக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கும் போது கட்டாயமாக சிலவற்றை இழக்க வேண்டியதா இருக்கும். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது எத்தனையோ மிஷனரி பயோகிராபிஸை வாசித்தேன். கவனிங்க, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு வந்த ஊழியர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை தியானித்து வந்தேன். அவர்களில் என்னை ரொம்பவும் காயப்படுத்தியது டேவிட் பிரெனர்ட். அற்புதமான ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர். ரெட் இண்டியன்ஸ் மத்தியில போய் ஊழியம் செய்தவர். இருந்தாலும் 5 வருஷம் தான் அவரால் ஊழியம் செய்ய முடிந்தது. ரொம்ப நாள் இருக்க முடியல. காரணம் தெரியுமா? சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாததுனால. எப்ப பார்த்தாலும் உபவாசம் இருந்து அவர் ஜெபம் பண்றதுனால. தனக்கு இருந்த ஆசையெல்லாம் ஒண்ணுதான், அந்த ரெட் இண்டியன்ஸ் மத்தியில ஒருத்தர் கூட அழிந்து போக கூடாதுன்னு சொல்லிதான். கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ண ஒருவர் சாப்பாடு குடிக்க தண்ணி இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். இந்த மிஷனரியோட பயோகிராபி நான் வாசித்த போது ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன். செஞ்ச அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் செய்யணும். காலேஜ்ல படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே மட்டன் இருக்கும், பீஃப் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், எக் இருக்கும், கிளாஸ் ஃபுல்லா பால் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு படிச்சு கொண்டிருந்த வேலையிலே இந்த மிஷனரியோட பயோகிராபியை நான் வாசித்த போது நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன். ஊழியம் என்று செய்தால் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களை ரட்சிக்க மட்டும்தான் ஊழியம் செய்வேன். எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க தான் நான் பிரயாசப்படுவேன். கவனிங்க, மலை பிரதேசங்களுக்கு போய் அழிந்து போய் கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுக்கு ரட்சகர் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். அப்படி தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணும் போது தேவன் என்னோட பேச அவர் ஆரம்பித்தார். கவனிங்க, கால எந்திரிச்சோன்னு சிக்கன் சாப்பிடுறியே, மத்தியானம் லஞ்சுக்கு மட்டனை தின்றியே, தினந்தோறும் பார்த்தா ஃபிஷ்ஷ சாப்பிடுறியே, எக்க சாப்பிடுற, பீஃப் கூட அங்க இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு. இப்படிப்பட்ட சாப்பாட்டு ராமனா இருக்கியே, நீ எப்படி ஊழியம் பண்ண போற? எஸ்,
நான் ரொம்ப ரொம்ப அதிகமா சாப்பிடுவேன். சாப்பிடுறதுன்னா அவ்வளவு இஷ்டம். சாப்பாடுல எனக்கு அவ்வளவு இஷ்டம். ஆனா தேவன் என்னோட பேசினார், சாப்பாட்டு பிரியர்கள் ஊழியம் பண்ண முடியாது. இந்த புத்தியை நீ மேற்கொள்ள வேண்டும். சிக்கன் தின்றதை நிறுத்தணும், மட்டன் தின்றதை நிறுத்தணும். ஃபிஷ்ஷோட நிறுத்திக்கலான்னு பார்த்தேன். தேவன் சொன்னார் ஃபிஷ் தின்னக்கூடாதியா? சரி, ஃபிஷ் அப்படி ஓர வச்சுட்டு எக் இருக்குல்ல, எக்கோட சாப்பிட்டு சமாளிச்சுக்கலாம். தேவன் சொல்லிட்டார் எக் நீ தொடக்கூடாது தம்பி. சரி, எக் நான் வெஜிடேரியன்ல அதை தள்ளி வச்சிட்டேன். நீ வெஜிடேரியனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 30 - 40 சப்பாத்தி தின்னுவேன் ஒரு நாளைக்கு. வாய்ப்பிழந்து பார்க்காதீங்க, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தான் தின்னுவேன். தேவன் என்ன பார்த்துட்டு, தம்பி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, சாப்பிட்றத நிறுத்துப்பா. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வச்சுக்கோயா. தேவன் என்னோடு பேசினார், அளவு கடந்து சாப்பிடுறா, இது கூடாது. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லாம தான் நான் சாப்பிட்டேன். வெறும் சாம்பார் மாத்திரமே. தேவன் சொல்லிட்டார் சாம்பாரும் கூடாதியா. சரி, ரசம் மாத்திரமே, ரசமும் கூடாதையா. இதை நம்புங்க. சோத்துல வெறும் தண்ணிய ஊத்திட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அநேகம் பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது புத்தி இருக்காடா, நல்ல ஹாஸ்டல்ல இருக்கிற நல்ல சாப்பாடுங்க இருக்கு, பைத்தியக்காரன் போல நீ சோத்துல தண்ணி ஊத்தி தின்றியாடா, என்னடா இது? இப்படி எல்லாரும் சிரித்து கொண்டிருக்கும் போது அவங்களோட அந்த ஏளனத்தை தாங்க முடியாமல் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே காமா ஹாஸ்டல் மெஸ்ல போய் யாருமே இல்லாத நேரத்துல ஒரு பிளேட் எடுத்துட்டு அதுல சாப்பாடு போட்டு அதுல தண்ணி ஊத்தி நான் சாப்பிடுவேன். காரணம் தெரியுமாங்க? அந்நாளிலே தேவன் எனக்கு இருக்கிற இஷ்டங்களை எடுத்து போட்டு விட்டார். அவருடைய இஷ்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஏன் இதை உங்களோட நான் பகிர்கின்றேன் என்றால், என் தேவனை நான் சேவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட போது அந்த சுகங்களை நான் விட்டு விலக வேண்டியதா இருந்தது. சாப்பிட்டுட்டு படியான நிம்மதி அப்படியே நான் போய் படுத்துக்குவேன். நான் கீழே படுனா அப்படியே போய் நிம்மதியா படுத்துக்குவேன், அல்லது சோஃபால படுனா அங்க போய் நான் அப்படியே படுத்துக்கொள்வேன். எங்க தூங்க சொல்றோம் அங்க தூங்குவேன், எதை சாப்பிட சொல்றோம் அதை தான் சாப்பிடுவேன். சாப்பாட்டுறாமலாக இல்லாமல், சுகபோகங்கள் மீது சார்ந்து கொள்ளாமல், பணத்தின் மீது ஆசை இல்லாமல், தேவன் தன்னுடைய மகா கிருபையினாலே எல்லாத்தையும் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டதுனாலதான் இவ்வளவு அற்புதமான அந்த ஊழியம் சாத்தியமாயிருக்கு. அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? தேவன் உன் கூட பேச ஆசைப்படுகிறார். எப்ப தெரியுமா? நீ கேட்பதற்கு சித்தமாக இருக்கும்போதுதான். சாமுவேலே, சாமுவேலே என்று அழைத்த போது, ஒருவேளை சாமுவேல் எல்லாமல் இருந்திருந்தால் என்னங்க இருக்கும்? இஸ்ரவேலர்களுக்கு ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி கிடைச்சிருக்காது. அன்னைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்கிறவனாக தனிமையிலே நான் இருக்கிறேன் ஐயா. தேவன் உன் கூட பேச ஆசைப்படுகின்றார். தாயே, தந்தையே, சகோதரனே, சகோதரியே, தனிமையில காணப்படுவதுதான், நிம்மதியாக காணப்படுவதுதான், முழங்கால் மீது காணப்படுவதுதான். இன்றொரு தீர்மானம் எடுத்துக்கிறீங்களா? தேவனே, உம்முடைய சந்நிதியிலே நான் தனிமையில காணப்படுவேன். தனியாளாக தனிமையில உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக நான் காணப்படுவேன். உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு சித்தமாக இருக்கின்றேன். என் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு சித்தமாக இருக்கின்றேன். இந்த ஜெபத்தை செய்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கரத்தை உயர்த்த முடியுமா? வாங்க, எல்லோரும் இருக்கிற இடத்துல ஒருமனப்படலாம். வாங்க, ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, தெளிவாக திட்டவட்டமாக எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பெருகும்படி செய்யுங்க ஆண்டவர். இதுவரைக்கும் பலவற்றை நாங்கள் இழந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல், உமக்கு கீழ்ப்படியாமல், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழாமல் எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிற குணத்தை எங்களுக்கு தந்துருளுங்க. உமக்கு கீழ்ப்படுகிற மனதை எங்களுக்கு அருளி செய்யுங்க. உம்முடைய கட்டளை எங்கள் சிரசின் மேல் வைத்து உம்முடைய அன்பை பகிர்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.